அதனால சந்திர மௌலீஸ்வரானந்தா ஸ்ரீபாதா அப்படின்னு அவருக்கு ஒரு பேரை கொடுத்து அவரை புதுக்கோட்டையில் ஒரு 6 மாசம் வச்சு தயார் பண்ணோம். நம்ம உபத்தலைவர் ஐயா கூட அவரை இங்கேயே வச்சுக்கோங்க, புதுக்கோட்டையிலேயே இருக்கட்டும், புதுக்கோட்டையிலேயே இருக்கட்டும்னு சொன்னார். அதனால என்ன ஆச்சுன்னா சாதாரணரும் அப்படித்தான் என்ன 88 சொல்லி வச்சார். ஆனால் 92 ஒரு மாற்றம் வந்ததுனால தான் இதெல்லாம் ஏற்பட்டது. அது மாதிரி இவரை அப்படி இருக்கணும்னா எல்லாரும் சொன்னார். 6 மாசம் அங்கே இருந்தார்ல. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா சாரதா பரமேஸ்வரி நான் வரேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். அதனால அங்கே ஒரு 3 வருஷம் ஹோமத்தை ஆரம்பிச்சு சும்மா இருப்போமா ஹோமச்சாமி யாராவது சேரம்ல. அதனால பணம் வேணா கேட்டா யாரும் தர மாட்டேங்கிறான், அப்புறம் தரேங்கிறான். பொருள் கேட்டா பாருங்க, இங்க பார்த்தேன்னா இது பூரா பொருள் 4 பேர் வாங்கி அனுப்பிச்சுட்டான். ஒரு ஜாமா இருக்கு பங்குடு பண்ணி அப்பப்போ வெயில்ல போட்டு சல்லடையில சலிச்சு அழகா வச்சுட்டா 2 வருஷம் 3 வருஷம் ஹோமம் பண்ணிவிடலாம். அத்தனை ஜாமான் வந்துருப்பீங்க ஒரு போன் பண்ண உடனே. அதனால இதுதான் அம்பாலோட அனுகிரகம், குருவோட அனுகிரகம், நாரதீஸ்வரருடைய வழிகாட்டுதல். புரியுதா? அதனால பெரியவர்களுடைய வழி. அதுதான் பகவான் கீதையில நீ ஏண்டா கர்மா பண்றேன்னு கேட்டதுன்னு சொன்னார். எத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனா சயத் பிரமாணம் குருதே லோகா தத்து அனுவர்த்ததேன்னார். நான் கர்மா பண்ணினாதாண்டா உலகத்துல இருக்கிறவன்லாம் கர்மா பண்ணுவான். அதனாலதான் நான் பஞ்சபாத்திரத்தெல்லாம் குடிச்சு சந்தியாகனம் பண்றேன்டா. திருடுறவனுக்கு கூட நான் சுகமா வெண்ணையை திருடி காட்டுறேன்டா, அவனும் திருடட்டும் சொல்லிவிட்டு அவனும் நன்னா இருக்கட்டும் சொல்லிட்டு பண்றேன்டா அப்படின்னு திருட்டன் சொல்றாரு. அதனால எதுக்கு அப்படின்னா சர்வாத்ம ஸ்வரூபமாக நாம் எல்லாருமே ஆவோம். ஒரு நாள் என்னன்னா இந்த சரீரத்துக்கு 6 விகாரம் தான். அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யதி. ஒரு இடத்துல இருக்கு, பிறக்கிறது, வளர்றது, அப்புறமா அப்படி பரிணாம வளர்ச்சியில் அது அப்படியே அது கர்மப்படகாரம் அப்படி சுத்துறது. அதுக்கப்புறமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தோல் சுருங்கி நாடி தளர்ந்து பார்வை இழந்து நடுநடுங்கி நின்ற காலத்துக்கும் நாடி நடுக்கந்தீர்க்கும் நாயகியே தேவியே காப்பாற்றுவாயாக அப்படின்னு பிரார்த்தனை. அந்த மாதிரி அந்த சரீரம் என்ன ஆகுதுன்னா அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கி கடைசியில இறைவனோட இருந்து சர்வாத்ம பாவமாக இருந்து சூக்ஷ்ம ரூபமாக இருந்து எல்லோருக்கும் நல்ல அனுகிரகம் செய்கிறதாக தான் மகரிஷிகள் வேதங்களிலும் 18 புராணங்களிலும் நமக்கு எடுத்து உரைத்துள்ளார். அது மாதிரி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில 5 பேர் அம்மாவா இருக்க தகுதியுடையவர்கள், 5 பேர் அப்பாவா இருக்க தகுதியுடையவர்கள். ஜனிதாச்ச உபநேதாச்ச யஷ்ச வித்யாம் பிரயச்சதி அன்னதாதா பயத்ராதா பஞ்சயிதே பிதர ஸ்மிருதாக குருபத்னி ராஜபத்னி ஜேஷ்டபத்னி ததைவஜ பத்னி மாதா ஸ்வமாதாஜ பஞ்சயிதே மாதர ஸ்மிருதாக. பிறப்புக்கு காரணமாய் இருந்தவர், வழிகாட்டுபவர், படிப்பு சொல்லித்தரக்கூடியவர், சாப்பாடு போடுவக்கூடியவர், துக்கத்தில் இருந்தும் பயத்தில் இருந்தும் யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்கள் 5 நமக்கு அப்பா. அதே மாதிரி குருவினுடைய பத்னி, குருவினுடைய மனைவி, ராஜாவினுடைய மனைவி, நமக்கு முன்னாடி பிறந்த அண்ணாவினுடைய மனைவி, நமக்கு மனைவி இருந்ததேயானால் அந்த மனைவிக்கு அம்மா, நம்மளை பெத்த அம்மா. இது 5 பேரும் அம்மாவா இருக்க தகுதியுடையவர்கள் ரிஷி வாக்கு. இது 5 ரூபமாகவும் அவர் என்கிட்ட இருந்திருக்கார். அதனால 5 நாளைக்கு நான் அப்படியே பாலோன்மத்த பிசாச்ச வேஷாயா அப்படி இருந்தது. அது எல்லா தத்தாத்திரேயர் தத்துவத்துல தத்தாத்திரேய ஹரே கிருஷ்ணா உம்மத்தா ஆனந்த தாயகா திகம்பர முனேபால பிசாச்சா ஞானசாகரா எல்லாம் சப்தமி விபக்தி தான். சப்தமி விபக்தி உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியும். அதனாலதான் சமஸ்கிருதம்னா நன்கு செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். ஹே தத்தாத்ரேயா, ஹே ஹரே, ஹே கிருஷ்ணா, ஹே உன்மத்தா, ஹே ஆனந்ததாயகா, ஹே பிசாஜா, ஹே ஞானசாகரா இப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்லோகம் இருக்கு. அது மாதிரி 5 நாட்கள் இருந்தோம். அதுக்கப்புறமா அவரே பல காரியங்களை நமக்கு உணர்த்தினார்கள். அதுபடி இந்த இடத்துல இதெல்லாம் நடக்கணுங்கிற ஒரு செயல்பட்டு சாந்தானந்த சுவாமி பேரில் அவருக்கு பரம பக்தி உண்டு. அந்த பக்தியினாலதான் அவருக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர் அதை வெளிக்காட்டாமல் அவர்
உங்களுக்கு அப்படியே ஆனந்தமா ஸ்வரூபமாகவே வாழ்ந்து சிரித்து அரச அந்தன வைசிய வேளாள சமுதாயத்தினர் அனைவருக்குமே அவர் குருவாக இருந்தார். அப்பேற்பட்டவர் இன்னைக்கு நம்முள்ள ஒருவராக இருந்து நம்மளை இயக்கி கொண்டு வருகிறார்கள். அவருக்கு ஸ்ரத்தாஞ்சலி 16 நாள் ஆட்சியோட இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது பராஷோடசி. இன்னைக்கு 16வது நாள் அவருக்கு ஒரு குரு பூஜையானது செய்திருக்கிறோம். இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னா, மகாத்திரிபுர சுந்தரி சக்தி பீட்டம்னு ஹரிஹரன் குன்றம் அருங்குன்றம்ங்கிற ஊர்ல இருக்கு, ஆரணி பக்கத்தில். அங்க 108 லிங்க பிரதிஷ்டைக்கு இவரை கூப்பிட்டுருக்காங்க. 109 இருக்கு, 109 லிங்கம் இருக்குன்னு இவர் சொல்லியிருக்கார். அங்க போய் பார்த்து என்னன்னா தசமூடான்னு சமஸ்கிருதத்தில் ஒரு கதை இருக்கு. 10 பேர் யாத்திரை போனான். என்ன ஆச்சுன்னா ஒவ்வொருத்தனையும் விட்டு 9 நானும் இப்போ நான் என்றேன் அப்படின்னா 9 பேரை எண்ணிட்டு என்ன விட்டுருவேன். இவர் என்றார் அப்படின்னா 9 பேரை எண்ணிட்டு இவரை விட்டுருவார். அவர் என்றார் அப்படின்னா அவரை விட்டுட்டு 9 பேருப்பார். அந்த தசமூடாகிற மாதிரி இவர் இங்கேருந்து 109 லிங்கம் இருக்கு, 109 லிங்கம் இருக்குன்றான். ஆனா அங்க இருக்கிறவங்க வந்து எல்லாம் பெரிய பெரிய ட்ரஸ்டிகள் தான், பணக்காரர்கள் தான். ஆனா 108 தான் இருக்கு, 108 தான் இருக்குன்னு. அப்புறம் இவர் ராத்திரி 3:30 மணிக்கு இப்படி முண்டா செட்டின்னு பார்த்து சுற்றி விட்டு பார்த்து அது ஒரு லிங்கம் இருக்கு வரும். சரி, அதை எடுத்து ஓரமாக வைக்கணும். உடனே அவருக்கு ஏதோ சொப்பனத்தில் போய் 2-3 நாளில் அந்த லிங்கத்தை கொண்டு வந்தார். அதனால முதல்ல அவர் வந்து ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம், இங்கே விஜயசேகர், பஞ்சதெய்வான் ஸ்மரேன் நித்யம். அப்புறம் பஞ்சதெய்வான் ஸ்மரேன் நித்யம் சர்வ அபீஷ்ட சித்தை. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது 5 தான் வந்து பஞ்சதெய்வ வழிபாடா வச்சிருந்தாங்க. அது மாதிரி அவர் சின்ன வயசுல பூஜை பண்ணினேன். அந்த சால கிராமத்திலேருந்து சிவலிங்கத்திலேருந்து எல்லாத்தையும் அவர் மஞ்சப்பட்டில் வச்சு, அவர் நாகரத்னம்ங்கிறதுனால அவர் போட்டிருந்த ரத்னமணி மாலையும் வச்சு அந்த லிங்கத்தை சர்வாத்ம லிங்கமாக குரு பீடங்கள் ஏற்கனவே அமைச்சிருந்தோம். அந்த இடத்துல அவர் வச்சிருக்கோம். அதனால எல்லாரும் வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஆனந்தமா சுஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம், அவர் எப்பொழுதும் நம்மளை காப்பாற்றுவார்ங்கிறதோட ஆனந்தமாக இருந்து பூர்ணாகுதியை செய்வோமாக. செஞ்சுள்ளமா? செஞ்சீரா? வாசோ ததாதி சர்வதேவத்யம் வைவாசா சர்வாயேவ தேவதா पुष्पाञ्जलिशरणयोः अयं भगीर्नः तिस्रं पुरस्तात् त्रिपथा विश्वजर्षणि अत्रागताक्षरामन्त्रिविष्टा ॐ ह्रीं नाम जरा पुराणी महत्तरा महिमा देवतानां ॐ ह्रीं नवयोनीर्नवचक्राणि सिद्धिरे नवयोगानवयोगिनीश्चा ॐ ह्रीं नवानाञ्चक्रे अधिनाथाद्यो नानवभद्रानवमुद्रामहीना ॐ ह्रीं एकादासीत् कृतमादानवासीत् आदो न विंशदादो न त्रिंशते ॐ ह्रीं चत्वारिंशदतित्रसमिधा विशतीव मातरो माविशन्तु ॐ ह्रीं ऊर्ध्वज्वलज्वलज्योतिरग्रे तमोरिगिरचीनमजरं तद्रजो भूत् ॐ ह्रीं आनन्दनं मोदनं ज्योतिरिक्तो रेधा वै मण्डला मण्डयग्नि ॐ ह्रीं रेखाः गगनानि भूमि त्रिविष्टपा त्रिगुणा त्रिप्रकाशाः ॐ ह्रीं एकपुरं पूरकं पूरगानामत्र प्रथेते मननो मदन्या ॐ ह्रीं टिका माणिनी मङ्गलाज सुभगाज सा सुन्दरी शुद्धमत्ता ॐ ह्रीं यामतिस्तुष्टिरिष्टा गुप्ता लक्ष्मी उमा ललिता लालभक्ति ॐ
ஓம் ஸ்ரீ பூர்ணாஹுதிமுக்தமான் கோதி சர்வம் வை பூர்ணாஹுதி சர்வமேவாப்னோமி அசோயம் வை பூர்ணாஹுதி அஸ்யாமேவ பிரதிஷ்டதி ஆங்காணி ராஜாணி சவானானி யஜ்ஞ பரிவாராணி ஐஸ்வர்ய பகடாமுகி ரவேதாயி புவனேஸ்வரி வராகோடஸ்ரீ நமः கந்தபுஷ்பா பார்க்கும் பொழுது பெரிய நமஸ்காரங்கள் சொல்லணும். ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு மனசில் எவ்வளோ எப்படியெல்லாம் இருக்குன்றது நம்மளாம் இருக்கிற வரைக்கும் தெரியாது. கொஞ்சம் தனிமையில் இருக்கும்போது அதிகமாக அவங்க அந்த உணர்வுகளால் ஆட்கொள்ளும் போது தான் அந்த மனதுடைய வழி சொல்கிற பாருங்க திருத்தத்தான் இருக்கும். சுவாமிஜி அவங்க நம்மளோட சாதுவாக சன்னியாசியாக இருந்து என்ன பண்ணாலும் கூட தன்னை பெற்று வளர்த்த அந்த தகப்பனார் காலத்தில் அது நினைக்கும் போது சுவாமிஜிகளுக்கும் இருக்குது. எல்லாருக்கும் மனித உணர்வுகள் இருக்குது. ஆனாலும் கூட அவர் வார்த்தையிலே சொல்ல பார்த்தா இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அவருடைய திவ்யமான இந்த சரித்திரம் நிறைய பேர் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் ஒரு ஆறுதல் கொடுத்து நமக்கு ஒரு தேர்தல் படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு சிரமங்கள் ஏற்ற இறக்கம் வந்தால் அந்த மனதோடு தன்னுடைய மனதில் புதைத்து கொண்டு ஜீரணம் பண்ணி வருபவர்களுக்கெல்லாம் அன்பாக ஆசீர்வாதம் செய்த அந்த உள்ளம் பெரிய ஒரு உள்ளம் தான், சந்தேகம் இல்லை. ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு சுவாமிஜி ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சிருந்தாங்க திருச்சிக்கிட்ட. வரும்போது ஐயாவை பார்த்துருக்கேன். எப்பவும் அதே சிரிச்ச முகத்தோடு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு. சுவாமிஜியை பார்க்கும்போது நான் கேட்பேன், தீட்சிதர் ஐயா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்பேன். அந்த அன்புக்குரியவர், அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த தர்மத்துக்காக சமுதாயத்துக்காக நம்ம மகாத்மா சுவாமிஜி அவங்களை கொடுத்து பேர் உபகாரம் செய்திருக்கக்கூடிய அவருடைய திருவடிகளுக்கு மனமார்ந்த நமஸ்காரங்கள் தெரிவித்து இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு தெரியாது. சுவாமிஜி அன்பாக கேட்டுக்கிட்டதுனால இந்த உத்தமமான புனிதமான திவ்ய சரித்திரத்தை தாங்கியுள்ள புத்தகத்தை வெளியிடுறோம். அவர் போயிட்டு ஆமாம் வெளியிட்டு புவனேஸ்வரி பீட்டத்துடைய உபத்தலைவராக உள்ள டாக்டர் ஸ்ரீமான் ராஜமாணிக்க ஐயா அவர்களை இது பெற்றுக்கொள்ளும்படி